விசேட உரையை நிகழ்த்துவதற்கு மாத்தளை ஜும்மா பள்ளி வாயிலின் பிரதம ஹத்தீபும் பிரபல தவா பணியாளருமான ஷேக் மெஹதார் தீனி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. தாருல் உலூம் அல் மீசானியாவின் நிர்வாகிகளே, அதன் அதிபர் உஸ்தாதுமார்களே, வெளியாக செல்லவிருக்கும் உலமாக்களே மற்றும் இங்கு விசேட அதிகாராக கலந்து கொண்டிருக்கும் அரபு கல்லூரிகளின் அதிபர் ஆசிரியர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இஸ்லாத்திலே ஒரு கடமையான சமூக கடமைகளில் ஒன்றான இந்த இல்மை குர்ஆனை பரத்துகின்ற ஒரு பணியிலே, அது நடைபெறுகின்ற இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். தீனுடைய கல்வி, ஆன்மீக லௌகீக கல்வி கற்பிக்கப்படும் இந்த இடம் இங்கே பல்லாண்டு காலமாக கற்று வெளியேறக்கூடிய உலமாக்களுக்கான அவர்களை கௌரவிக்கின்ற ஒரு இடம். இதிலே அதிகமாக கல்விதான் இங்கு நோக்கமாக கொள்ளப்பட்டு மாணவர்களுடைய சிந்தனைகளை உலகளாவிய ரீதியிலே இந்த கல்வியை, குர்ஆனிய கல்வியை சமூகத்திற்கு அல்லாஹ்வை அறிமுகம் செய்கின்ற இந்த பணியை உருவாக்குகின்ற இந்த பணி மிக மகத்தானது ஒரு பணி. இது சாதாரண சுன்னத்தான காரியங்களை விட ஒரு ஃபர்லுடைய இடத்தை அடைந்திருக்கும் ஒரு பணி. எத்தனை ஆயிரம் சுன்னத்துக்கள் சேர்ந்தாலும் ஒரு ஃபர்லுக்கு நிகராக முடியாது. அந்த அடிப்படையில் கல்வி பொதுவாக அது ஆன்மீகம் லௌகீகம் என்று உலக மட்டத்திலே பேசப்பட்டாலும், பொதுவாக எந்த கல்வியின் அடிப்படை, எந்த கலையின் அடிப்படை அல்லாஹுவின் பக்கம் மீளுகிறதோ அதுதான் உண்மையான கல்வி. அது எந்த துறையில் இருந்தவர், எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அது ஆலிமாகத்தான் இருக்கணும் இல்லை, துறை சார்ந்த எந்த ஒரு பட்ட படிப்பாளராக இருந்தாலும் சரி, அவருடைய கல்வியின் அடிப்படை அல்லாஹுவின் பக்கம் மீளுமானால் அவர்தான் அறிவாளி என்பதை ஷரியத்தினுடைய கருத்தாக முன்வைக்கலாம். ஒரு ஆலிம் தான் இருக்கிறார், அவருடைய கல்வியின் அடிப்படை அல்லாஹுவின் பக்கம் மீளவில்லை என்றால் அதனை ஒரு கல்வியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆலிம் இல்லாத ஒரு பட்டதாரி அவருடைய கல்வியின் அடிப்படை அல்லாஹுவின் பக்கம் மீளும் என்றால்
அதுதான் உண்மையில் அல்லாஹு தஆலா நமக்கு இறக்கி வைத்த கல்வியாகும். எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை அவர்களுடைய கல்வி அல்லாஹுவின் பக்கம் திருப்ப வேண்டும். அதுதான் கல்வியின் நோக்கம். இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக என்று ஆரம்பிக்கின்ற கல்வியை தூண்டுகின்ற அந்த சூறாவின் ஆரம்ப பகுதியை அதிகமாக நாம் கவனிப்பதுண்டு. ஆனால் கல்வியின் முடிவு எங்கே போய் சேர வேண்டும் என்பதை அந்த சூறாவினுடைய கடைசி ஆயத்து சொல்லுகிறது. வஸ்ஜுது வக்தரே. ஆன்மீக கல்வியோ லௌகிக கல்வியோ உங்களை அந்த கல்வி அல்லாஹ்வினுடைய சுஜூதிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த கல்வியை தான் இஸ்லாம் புகழுகிறது, வாழ்த்துகிறது, உயர்த்தி பேசுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதனை கொண்டு செல்லாத கல்வி இருக்கிறதே, அது சில வேளை அந்த கல்வி அந்த மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்காமல் கூட இருக்கலாம். சில வேளை அந்த கல்வியின் மூலமாக மனிதன் அழிந்து நாசமாகவும் சந்தர்ப்பம் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த நோக்கத்தை சொல்லுகின்ற போது அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் வ மினல் அர்லி மிஸ்லஹுன், உலகத்தை அல்லாஹ் படைத்த நோக்கத்தை சொல்லுகின்றார். இந்த 7 வானங்களை படைத்தவன் அல்லாஹ், அதே போன்று இந்த பூமிகளை படைத்தவன் அல்லாஹ். யதனஸலுல் அம்ரு பைனஹுன், வானத்தினுடைய பூமியினுடைய படைப்பாளன் அல்லாஹ் என்ற விடயத்தை சொல்லித் தருகின்றவன் அடுத்ததாக சொல்லுகிறான், லிதஅலமு, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக, அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். வானத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள், பூமியை ஆராய்ச்சி செய்யுங்கள், உங்களுடைய ஆய்வின் முடிவு உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நிற்க வேண்டும். இதுதான் உண்மையான கல்வி. அது ஒரு ஆலிமிடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வைத்தியரிடத்தில் அந்த கல்வி இருந்தாலும் சரி, இதுதான் பிரயோசனம் தரும் கல்வி. இந்த கல்வி அந்த கல்வியை உடையவனுக்கு பிரயோசனத்தை அளிக்கிறது. இன்று உலக அடிப்படையில் நோக்குகின்ற பொழுது இன்று வானலோகத்தை நெருங்கி சென்று விட்டார்கள். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து கல்வியின் உச்சகட்டத்துக்கு சென்று விட்டார்கள். ஆனால் இன்னும் அந்த கல்வியிலே அவர்கள் அல்லாஹுவை காணவில்லை என்றால் இஸ்லாம் அதை அறிவு என்று சொன்னார். இது போன்ற அறிவுகள் சில வேளை அந்த மனிதனுக்கே நாசத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், அல்லாஹுல்லதி ஜஅல லக்குமுல் அன்ஆம், கால்நடைகளை அவன்தான் படைத்தான். லிதர்கபு மின்ஹா, அதிலே நீங்கள் ஏறி செல்லுகிறீர்கள். வ மின்ஹா தக்குலூன், அதை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். வலக்கும் ஃபீஹா மனாஃபிஅ, உங்களுக்கு நிறைய நன்மைகள் அதிலே இருக்கின்றன. தொடர்ந்து சொல்லும்போது வ அலைஹா வ அலல் ஃபுல்கி துஹ்மலூன், அந்த மிருகங்களுக்கு மேலே நீங்கள் ஏறி செல்லுகிறீர்கள், அதை உங்களுடைய வாகனமாக நீங்கள் பாவிக்கிறீர்கள். வயுரீக்கும் ஆயாத்திஹி, இப்படி அல்லாஹ் தான் யார் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறான். இப்படியே சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியில் பறந்து சென்று பார்க்க கூடாதா? கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்தவர்களுடைய நிலைமைகளை நீங்கள் பார்க்க கூடாதா? கானு அக்ஸர மின்ஹும், உங்களை விட பலசாலிகளாக, அதிகமானவர்களாக, பெரும் படையினராக அவர்கள் இருந்தார்கள். வஅஷத்த குவா, உங்களை விட பலசாலிகளாக இருந்தார்கள். வஅஸாரன் ஃபில் அர்த், இந்த பூமியிலே பல ஞாபக சின்னங்களை விட்டு சென்றார்கள். இப்படியெல்லாம் முன்னோர்கள் அடைந்திருந்த கல்வியின் காரணமாக அடைந்திருந்த உயர்ந்த நிலைமைகளை நீங்கள் பார்க்க கூடாதா? மாகன அன்ஹும் மா கானு யக்ஸிபூன், அவர்கள் உழைத்த எதுவும் அவர்களுக்கு பிரயோசனத்தை கொடுக்கவில்லை. ஃபலம்மா ஜாஅத்துஹும் ருசுலுனா பில் பையினாத்தி, எங்களுடைய ரசூல்மார்கள் அத்தாட்சிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்வைத்த பொழுது ஃபரிஹூ பிமா இந்தஹும் மினல் இல்ம், அவர்களிடத்திலே இருந்த அறிவை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த இடத்துல அறிவு என்பது அல்லாஹுவை அதிலே காணவில்லை என்றால் அது எந்த பிரயோசனத்தையும் கொடுக்காது. மாறாக அந்த அறிவு உடையவனுக்கே அது அழிவையும் நாசத்தையும் கொடுக்கும். எனவே இவர்கள் ரசூல்மார்கள் கொண்டு வந்த அத்தாட்சிகளை இவர்கள் மறுத்த பொழுது அவர்களிடத்தில் இருந்த கல்வியை வைத்துக் கொண்டு பெருமைப்பட்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படி என்றால் கல்வி என்பது ஒரு மனிதன் அதிலே அல்லாஹுவை காண வேண்டும். இதுதான் உண்மையான கல்வி. அது இல்லாத கல்வி, இப்படி ரசூல்மார்களுடைய அத்தாட்சிகளை மறுத்துவிட்டு தங்களிடத்தில் இருந்த கல்வியை வைத்து பெருமைப்பட்டவர்களை அல்லாஹ் அழித்ததாக
தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துக்களிலே சொல்லுகின்றார். எனவே கல்வி என்பது அல்லாஹுவை அதிலே பார்க்க வேண்டும். இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி லா யுஸம்மூனல் மலாயிகத தஸ்மியத்தல் உன்ஸா. ஆகிரத்தை நம்பாதவங்க மலக்குமார்களுக்கு பொம்பளை பிள்ளைகள்ட பேரை வைக்கிறாங்க என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி போட்டு தொடர்ந்து சொல்லுகின்றான், மாலஹும் பிஹி மின் இல்ம். அவங்க அறிவில்லாத ஒரு சமூகம் அல்ல, அறிவு இருக்குது. அதனாலதான் எப்படி எப்படியோ எல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்கள்ட்ட இருக்கிறது அறிவே அல்ல. அறிவாளிகளை கூட அறிவு இல்லாதவர்கள் அறிவிலிகள் என்று அல்லாஹ் கேவலப்படுத்துகின்றான். ஏன்? அந்த அறிவின் கடைசியிலே அவர்கள் அல்லாஹுவை காணவில்லை, அல்லாஹுவுக்கு அடிபணியவில்லை, அல்லாஹுவை அந்த அறிவு காட்டி கொடுக்கவில்லை என்பதனால் அல்லாஹ் அவர்களிடத்தில் இருப்பது அறிவே அல்ல என்று சொல்லுகின்றார். எங்களை மறந்தவன நபியே நீங்க புறக்கணிச்சிருங்கோ. வலம் யுரித் இல்லல் ஹயாத்தத் துன்யா. அவன் நோக்கமே துன்யாவுடைய வாழ்க்கை தான், உலக வாழ்க்கை தான் அவன் நோக்கம். எங்களை புறக்கணிக்கிறான். ذلك مبلغهم من العلم. அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்கள்ட்ட இருக்கிற அறிவு அவ்வளவுதான், அவங்கள்ட்ட இருக்கிற அறிவு அவ்வளவுதான். உலகத்தை நேசிக்கிறார்கள், அல்லாஹுவினுடைய கட்டளைகளை மறுக்கிறார்கள். ஆனால் பெரும் அறிவாளிகளாக உலகத்திற்கு தன்னை காட்டிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய அறிவிலே அல்லாஹுவை நீங்கள் காணவில்லையா? அது அறிவாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் எல்லாவித அறிவும் அங்கே இருந்தது. இல்முத் திப் வைத்திய கலையிலே பெயர் பெற்றிருந்தார்கள். இல்முல் ஹந்தஸா இன்ஜினியரிங் துறையிலையும் அவர்கள், பொறியியல் துறையிலையும் அவர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். இல்முல் ஷிஅர் கவிதை புனைவதிலே அவர்களுக்கு அறிவு இருந்தது. இல்முல் ஹலாலி வல் ஹராம், ஹராம் ஹலாலுடைய அறிவு கூட நபிப்பட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால இருந்துச்சு. அதனாலதான் காபத்துல்லாஹ்வுல ஹகீம் என்ற ஒரு பகுதி கட்டப்படாமல் விடுபட்டிருப்பதற்கு காரணம், ஹராமான சொத்திலே இந்த காபாவை நாம் கட்டக்கூடாது. எல்லாவித அறிவுகளும் எல்லாவித கலைகளும் ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்துக்கு முன்னாலே இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம். இல்மை தேடுவது கடமை. அப்ப எந்த இல்மு? எந்த இல்மு? உங்களுடைய இல்மின் மூலமாக அல்லாஹ்வை உங்களுக்கு நெருக்கி வைக்கிறதா? அந்த இல்மை தான் நீங்கள் அடைய வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொன்னார்கள். எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் அல்லாஹுவை அறிந்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹுடைய அச்சம் அவனுக்கு அதிகரிக்கும். அல்லாஹுவை அறிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அவனுக்கு தக்வா, அல்லாஹுவின் அச்சம், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வேகமாக அடிபணிகின்ற அந்த தன்மை அவனுக்கு பிறக்கிறது. அல்லாஹுவினுடைய அச்சத்தின் மூலமாகத்தான் உலகத்திலே அல்லாஹுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக அடையலாம். கபரிலும் கூட அல்லாஹ் என்னிடத்திலே உங்களிடத்திலே விசாரிப்பது அல்லாஹுவை நெருக்கி வைக்கின்ற அறிவைத்தான். மன் ரப்புக, உங்களோட ரப்பி யாருன்னு கேட்டா இந்த கேள்வி எல்லாம் அல்லாஹுவை நாம் விளங்கி இருக்கிறோமா என்ற கேள்வியைத்தான் அல்லாஹு தஆலா கபரிலும் நம்மிடத்திலே கேட்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நம்முடைய அறிவு பிரயோசனம் நிறைந்த அறிவாக ஆக வேண்டும் எனில் நம்முடைய அறிவின் முடிவிலே, அறிவின் கடைசியிலே அல்லாஹுவை நாம் காண வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு உயர்வானவன், அவ்வளவுக்கு அல்லாஹுடைய கலாம் குர்ஆன் உயர்வானது. அந்த குர்ஆனுக்கு விவரமளிக்க வந்த ஹதீஸ் உயர்வானது. உலகத்திலே மனிதர்களிலே மிகச்சிறந்தவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கு பின்னால் உலகத்திலே மிக தலை சிறந்த ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது நிச்சயமாக உலமாக்கள். இந்த குர்ஆனுடைய கல்வியை, குர்ஆனுடைய கலையை, ஹதீஸுடைய கலையை, உலமாக்களை உண்டு பண்ணுகின்ற இந்த சேவை இருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் நல்லவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பாக்கியம். நிர்வாகத்தினர்கள் இரவு பகல் பாராது தன்னுடைய இரத்தத்தை வியர்வையாக சிந்தி இரவிலும் பகலிலும் மதரசா மாணவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த கவலையிலேயே இரவையும் பகலையும் கழித்து இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே உலமாக்களை வெளியேற்றி அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு செல்வந்தர்களுடைய இந்த ஒத்துழைப்பு இல்லை என்றால் இப்படியான ஒரு கட்டத்தை நாம் காண முடியாது.
கைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களிலே மிகச் சிறந்தவர்கள் சமூகத்துக்கு சேவை செய்பவர்கள் தான், சமூக சேவையாளர்கள் தான் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த சிறந்த பணியை, தன்னுடைய குர்ஆன் அழிந்து போகாமல் இருக்கின்ற இந்த சிறந்த பணியை பாதுகாக்க அல்லாஹ் இந்த கண்ணியத்துக்குரிய நிர்வாகத்தை அல்லாஹ் வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார். இதா அராத அல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமல, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நல்லதை நாடிவிட்டால் அவனிடத்திலே வேலை வாங்குவார், அவனை வேலைக்காரனாக பயன்படுத்துவார். சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி வேலை வாங்குறது? யஸ்தஅமில்ஹு பிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத், மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்ல பணியை அல்லாஹ் வாங்கித்தான் அவரை மரணிக்க செய்வார். எனவே குர்ஆனை பாதுகாக்கின்ற இந்த பணி இருக்கிறதே, உலகத்திலே உள்ள சேவைகளில் தலை சிறந்த சேவை. அல்லாஹ் அதற்கு இந்த நிர்வாகத்தினரை தெரிவு செய்திருக்கிறான். நபித்துவ கல்வியை பாதுகாக்கவில்லை என்றால் குர்ஆன் சரிந்துவிடும், அல்லாஹ்வுடைய இஸ்லாம் சரிந்துவிடும். அல்லாஹ் தனது மார்க்கத்துக்கு அதாவது தூண்களாக அல்லாஹ் இந்த நிர்வாகத்தினர்களை வைத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறார். இது போன்ற ஒரு பணி செய்ய மக்கள் முன்வரவில்லை என்றால் இஸ்லாத்துக்கு ஒரு தூண் இல்லாமல் போய்விடும், இஸ்லாம் சரிய தொடங்கிவிடும். அல்லாஹ் அந்த பணியை இந்த நல்லவர்களுடைய உள்ளத்திலே ஏற்க செய்து அவர்களை வைத்து அல்லாஹ் இந்த பணியை தீனுடைய ஊழியர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றி இந்த சங்கையான தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்பொழுது உலமாக்களாக பட்டம் பெற்று செல்லக்கூடிய எங்களுடைய உலமாக்கள் ஏற்கனவே மாணவர்களாக இருந்தவர்கள் இன்று தான் ஒரு ஆலிம் என்ற ஸ்தானத்தை அடைகிறார்கள். அதுபோல இங்கே மாணவர்கள் இருக்கிறார்கள். மாணவர்கள் பொதுவாக இல்மிலே அல்லாஹு தஆலா அவர்களை இல்மை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். மலக்குமார்கள் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் நீங்கள் செய்கின்ற வேலையை சரிகண்டதன் அடையாளமாக உங்களுக்கு மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரித்து தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செல்லுகிறீர்கள் சுவர்க்கத்தினுடைய பாதையிலே, இடையில் உங்களுக்கு மரணம் வந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கம் சென்று சேருவீர்கள். நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த கால் பாதம் இது சுவர்ண பாதையை நோக்கி, சுவனத்துக்குத்தான் நீங்கள் செல்லும் இடம், அங்கேதான் முடிவடைகிறது. எனவே இந்த கல்வியை அடைவதற்கு உங்களுக்கு வழிவகுத்திருக்கும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதிகமாக எங்களுடைய இந்த மதரசாவினுடைய பணிகளுக்காக துஆ செய்ய வேண்டும். உஸ்தாதுமார்களுக்காக, நிர்வாகிகளுக்காக உங்களுடைய துஆக்களில் நல்லெண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். கற்கின்ற காலங்களிலே மதரசாவினுடைய நல்லெண்ணங்களை பாதுகாக்க வேண்டும். இதுபோல இந்த பணியில இருந்து இப்பொழுது கல்வியை முடித்துக்கொண்டு வெளியேறி செல்லவிருக்கும் இந்த உலமாக்கள் உண்மையில் சாதாரண மனிதர்களுக்கு இந்த உலமாக்களை ஒப்பிட முடியாது. சாதாரண மனிதர்களுக்கு ஒப்பிட முடியாது. நபிமார்களுக்கு அடுத்த கட்டமாக இந்த உலமாக்கள் இருக்கிறார்கள். ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபிக்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ இது போலதான் ஒரு பொதுமகனுக்கும் ஒரு ஆலிமுக்கும் இடையிலே வித்தியாசம் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமார்கள் இருக்கின்ற அடுத்த படியிலே உலமாக்கள் இருக்கிறார்கள். நபிமார்களுக்கு அடுத்த படியிலே உலமாக்கள் இருக்கிறார்கள். உலமாக்களுக்கும் நபிமார்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம், அந்நுபுவ்வஹ். அவர்கள் நபிப்பட்டத்தோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் இருந்து நபியின் முத்திரையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் முத்திரை இல்லாமல் நபிமார்களுடைய அடுத்த படியிலே இந்த உலமாக்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு உயர்ந்த இடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ஏனைய துறைகளில் இருப்பவர்களை சமூகம் அவ்வப்போது தேவைக்கு நெருங்குவார்கள். ஒரு டாக்டரை எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் தேவைப்படாது. ஒரு இன்ஜினியரை எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் தேவைப்படாது. ஒரு அரசியல்வாதியை எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் தேவைப்படாது. ஆனால் ஒரு ஆலிமை எல்லோருக்கும் தேவைப்படும். டாக்டரும் ஆலிமுக்கிட்ட வரணும், ஒரு அரசியல்வாதியும் ஆலிமுக்கிட்ட வரணும், ஒரு இன்ஜினியரும் ஆலிமுக்கிட்ட வரணும். எந்த துறையில் ஒரு மனிதர் இருந்தாலும் ஆலிமை தேடி வர வேண்டிய ஒரு தேவையை அல்லாஹு தஆலா இஸ்லாத்திலே பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அமைத்து கொடுத்திருக்கின்றார். எனவேதான் இந்த இல்மை பெற்று வெளியேறக்கூடிய இந்த உலமாக்கள் அல்லது இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாணவர்கள் கற்கின்ற காலத்திலே நம்முடைய உள்ளத்திலே
ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு நியத்து இருக்க வேண்டும். அதுதான் இஹ்யாஉல் இஸ்லாம். என் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகத்திலே பரவ வேண்டும். என்னுடைய சேவை மூலமாக இஸ்லாம் உலகத்திலே வாழ வேண்டும். அதற்காக நான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இஸ்லாம் என்கின்ற மரத்தை வளர்க்கின்ற ஒரு சேவகனாக நான் மாற வேண்டும் என்கின்ற இஸ்லாத்துக்காகவே பணிபுரிகின்ற ஒரு எண்ணம் வெளியேறக்கூடிய மாணவர்களிடத்திலும் கல்வி கற்கக்கூடியவர்களிடத்திலும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜாஅஹுல் மௌத், இல்மை தேடுகின்ற கட்டத்திலே ஒருத்தருக்கு மௌத்து வருகிறது, ஆனால் அவருடைய எண்ணம் லியுஹ்ய பிஹில் இஸ்லாம், இல்மை தேடுகின்ற நோக்கம் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும், இஸ்லாத்தை உலகத்திலே உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆழமான நோக்கத்திலே யார் அறிவை தேடுவாரோ அவருக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார், அதாவது அவருக்கும் நபிமார்களுக்கும் இடையில் ஒரே ஒரு வித்தியாசம், நபிமார்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்திருக்கிறது, இவருக்கு நபிப்பட்டம் மட்டுமில்லை, நபிமார்களுடைய அடுத்த அந்தஸ்தை இவர்கள் சேருகிறார்கள். அல்லாஹ் உயர்ந்த ஒரு பாக்கியத்தை பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். ஆனா அதே நேரத்திலே நோக்கம் பிழைக்கின்ற போது தலைகீழாக இவர்களுடைய விடயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்க மறக்கவும் இல்லை. அங்கே சொல்லுகிறார்கள், யாரு இந்த உயர்வான கல்வியை தேடுகிறார்கள், என்ன நோக்கம்? லியஸ்ரிஃப பிஹி வுஜூஹன் நாஸ், மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் இழுப்பதற்காக, மக்களை அவர்களுடைய கவனத்தை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்காக இந்த கல்வியை யார் கற்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், லம் யஜிது அரஃபல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசமும் இவர்களுக்கு கிடைக்காது. கற்பவர்களும் கற்று வெளியாக இருப்பவர்களும் உள்ளத்திலே கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான ஒரு நியத், அல்லாஹ்வுக்காக இதனை படிக்கின்றேன், அல்லாஹ்வுக்காகவே இந்த இல்மின் மூலமாக நான் செயல்படுவேன், இதன் மூலமாக உலக மக்களின் கவனத்தை என் பக்கம் திருப்புவது நோக்கம் அல்ல. சின்னொரு இடத்துல நோக்கம் பிழையாகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாசமும் இந்த ஆலிமுக்கு கிடைக்காது. அடுத்த கட்டமாக சொன்னார்கள், நீங்கள் இந்த கல்வியை தேடுகின்ற போது உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் பணத்தை தேடிக்கொள்வது, பணம் சம்பாதிக்கின்ற நோக்கம் இந்த கல்வியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் என்றால், அங்கேயும் சொன்னார்கள், அன்னார அன்னார, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இந்த உயர்வான கல்வியின் மூலமாக இஸ்லாத்தை வளர்க்கின்ற நோக்கம் தகர்ந்து பணத்தை உழைக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய எண்ணம் உங்களுக்கு வந்துவிடும் என்றால் நரகத்துக்கு செல்லுவீர்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். பிழையான எண்ணங்களோடு கல்வியை சுமக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த கட்டமாக இந்த கல்வியை ஒருத்தர் தேடுறாரு, லியுஜாரிய பிஹில் உலமா, உலமாக்களோட அதாவது வாக்குவாதம் செய்வதற்காக, உலமாக்களோடு சண்டை பிடிக்கிறார் இந்த கல்வியை வச்சுக்கொண்டு. அங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு நல்ல கல்வியாக சொல்லவில்லை. லியுமாரிய பிஹிஸ் சுஃபஹா, மடையர்களை அவர்களோடு தர்க்கம் செய்வதற்காக. அன்றைக்கு சில ஹதீஸ்களை படிக்கிறாங்க சில மனிதர்கள், சில ஹதீஸ்களை படிச்சு கொண்டு பொதுமக்கள்கிட்ட வைத்து கொண்டு, அவங்களுக்கு தினகரன் தெரியும், டெய்லி நியூஸ் தெரியும், அவங்கள்ட்ட வைத்து கொண்டு இந்த ஹதீஸ் தெரியுமா, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னா அவங்க குழப்பத்தில் விழுந்துருவாங்க. அப்ப அந்த லியுமாரிய பிஹிஸ் சுஃபஹா, அதுக்கு அந்த மிரியத், சந்தேகம் என்கிற ஒரு கருத்து ஒன்று, சமூகத்தை ஹதீஸ்களை வச்சு குர்ஆனை ஓதி காட்டி சந்தேகத்துல போடுறது. இந்த நோக்கங்கள் எல்லாம் கல்வி கற்கின்ற போது இது ஒரு பிழையான எண்ணங்கள். இதெல்லாம் வரக்கூடாது. கட்டாயமாக எங்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் இந்த கல்வியை கற்கிறேன், இனிமேலும் இதைத்தான் நான் நோக்கமாக கொள்வேன் என்று எங்களுடைய நோக்கத்தை ஆழமாக வச்சுக்கொள்ளணும். கல்வியை கற்கக்கூடியவங்க, வெளியாகக்கூடிய உலமாக்கள் பொதுவாக இந்த உலமாக்களை உருவாக்குவதற்காக சமூகத்துக்கு ஒரு தகுதியுள்ளவர்களாக உலமாக்களாக வெளியாக்க பலவாறு இரவு பகல் இந்த நிர்வாகம், ஆசிரியர் குழாம் அதாவது மிகப்பெரிய சிரமங்களை எடுத்திருக்கிறார்கள். எனவே என்றைக்கும் வெளியாகக்கூடிய உலமாக்கள் மதரசாவுக்கு நன்றி உள்ளவர்களாக, நிர்வாகத்துக்கு நன்றி உள்ளவர்களாக, உஸ்தாதுமார்களுக்கு நன்றி உள்ளவர்களாக என்றைக்கும் இருக்க நீங்க மறந்துடாதீங்க.
உங்களோட தாயை போல இந்த மதரசாவை மதிங்க. உங்களோட தாயை எப்படி மதிக்கிறீங்களோ அது போல நிர்வாகத்தை மதிங்க. உங்களோட தாயை தகப்பனை மதிக்கிறது போல இங்க உள்ள அதிபர் ஆசான்களை மதியுங்கள். இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு உயர்வு இருக்கிறது. அடுத்தது, இந்த இல்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஒன்று எங்களுக்கு இருக்குது. பொதுவாக ஒரு யூனிஃபார்ம், இன்றைக்கு துறை சார்ந்தவர்கள் இன்றைக்கு யூனிஃபார்ம் அணிகிறார்கள். போலீஸ்காரரு அந்த யூனிஃபார்மோடு இருந்தால் தான் அவரை யாரும் மதிக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரர் உடுப்பு யூனிஃபார்ம் இல்லாம ரோட்ல இறங்குறாருண்டா யாரும் அதை பத்தி ஒரி பண்ண மாட்டாங்க. ஆமிக்காரன் ஆமி யூனிஃபார்மோட இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு மதிப்பு. டாக்டர் அந்த டாக்டர் யூனிஃபார்மோட இருக்கும் வரைக்கும் தான் அவரிடத்திலே மக்கள் மறந்தெடுப்பார்கள். ஒரு டாக்டர் சும்மா நோமலா சாரத்தை கட்டி கொண்டு பழைய ஷர்ட்டோட போட்டு கொண்டு வந்தா போலில நிக்கிறவங்களும் எழுப்பி போயிடுவாங்க. இவர்த்தை யார் மறந்தெடுப்பாங்க என்றால், இன்றைக்கு இமாம்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஒரு யூனிஃபார்ம் மூலமாகத்தான் ஒரு சமூகத்திலே ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்றால் அந்த யூனிஃபார்மை போட்டுக் கொள்றதுதான் முறை. அதன் மூலமாகத்தான் அந்த காரியத்தை சாதிக்கலாம். டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு ட்ரௌசரை உடுத்துக்கொண்டு ஒருத்தர் ஹுத்பா ஓதுறார், பிரச்சனை இல்லை, தப்பில்ல, மார்க்கத்தில் எந்த பிழையும் இல்லை, எந்த ஒரு குறைபாடும் இல்லை, எந்த சுண்ணத்தையும் அவர் உடல்ல என்றாலும் இந்த ஹுத்பா சமூகத்திலே தஅசீரை குணபாடுகளை உண்டு பண்ணார். குணபாடுகளை உண்டு பண்ணார். மக்கள் இன்றைக்கு பழகி இருக்கிறாங்க. அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டு போட்டு சுப்பாவை போட்டு போனாங்க. அது அந்த காலத்துக்கு சரி. ஆனால் இன்று மக்கள் அந்த நிலையிலிருந்து வேறுபட்டு இன்று ஒரு யூனிஃபார்ம் இருந்தால் அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தால் நாம் சுமந்திருக்கின்ற இந்த இல்முக்கு இந்த யூனிஃபார்ம் இது மக்களிடத்திலே போய் சேருவதற்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக மாறுகிறது என்பது நம்முடைய மூத்த இமாம்களுடைய உலமாக்களுடைய கருத்து. எனவே கனிதரும் மரங்களை போல வெளியாகக்கூடிய உலமாக்கள் இருந்து கொள்ளும். எப்போ மக்கள் எங்கள்கிட்ட வந்து ருசியான சுவையான பழங்களை பறித்து கொண்டு சந்தோஷமாக செல்லுகின்ற அளவுக்கு எங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது, கனிதரும் மரங்கள் என்று வார நேரம் சரியான பணிஞ்சி தொங்கி போய்த்திருக்கும். பெருமை உலமாக்களிடத்திலே மருந்துக்கும் கூடாது. எப்பொழுது இப்லீஸ் அவன் ஒரு ஆலிம், அவன் கீழே ஒரு கீழ் சென்றதற்கு காரணம் அவனிடத்துல இருந்த பெருமைதான். நான் தான், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த பெருமை உலமாக்களுக்கு மத்தியிலே பெருமை அடிக்கிறார். இவர் சமூகத்திலே ஒரு பெருமையோடு நடந்து கொள்கிறார். இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர் கீழ் நிலைக்கு வாரதுக்கு இவர் கால் எடுத்து வச்சுட்டாரு. எனவே இது மருந்துக்கும் இருக்கக்கூடாது. பெருமை என்பது குறிப்பாக உலமாக்களிடத்துல. கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய வெளியேறுகின்ற உலமாக்களே, இந்த கனிதரும் மரம் எப்பொழுதும் பணிவையே அது காட்டிக் கொண்டிருக்கிறது. நிறை குடம் தள்ளும்பாது என்று சொல்வார்கள். நிறைஞ்ச குடம் ஆட, அது விஷயம் உள்ளவங்க சும்மா தடமாற மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக காரியத்தை முறையாக வெற்றிகரமாக சாதிப்பார்கள். எனவே நிறைகுடம் தழும்பாது, பணிவு இருக்க வேண்டும், பெருமை இருக்கக்கூடாது. அடுத்தது, கனிதரும் மரத்துக்கு உலமாக்களை ஒப்பிடுகின்ற போது சமூகத்திலே இருந்து பல எதிர்ப்புகள் உலமாக்களை நோக்கி வரலாம். அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே எம்மிடத்திலிருந்து சமூகத்துக்கு கனிகள் தான் செல்ல வேண்டும். ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சமூகத்தோடு இருந்து பணியாற்றியவர்கள். சமூகம் அவர்களுக்கு பல இன்னல்களையும் அவர்களுக்கு துன்பங்களையும் கொடுக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு மரத்தடியிலே ஓய்வெடுக்கிறார்கள். மரத்திலே இருந்து அசரீரி வருகிறது, யா ஷிப்லி குன் மிஸ்லி, ஷிப்லி என்ன போல ஆகிக்கோங்க. யர்முனி பில் அஹ்ஜார் அர்மீஹிம் பில் அஸ்மார், எனக்கு இந்த மக்கள் கல்லடிக்கிறார்கள், அந்த கல்லை எடுத்துக்கொண்டு நான் அவர்களுக்கு பழத்தை கொடுக்கிறேன். இது போலதான் நபிமார்களுடைய நிலைமை உலகத்தில் இருந்துச்சு. உலமாக்களும் வெளியேறக்கூடிய, குறிப்பாக வெளியேறக்கூடிய சிறிய அனுபவத்தில் குறைந்த இந்த உலமாக்களும் இந்த கருத்துக்களை சமூகத்தில் இருந்து கல்லடிகள் வரலாம், ஏச்சு பேச்சுக்கள் வரலாம், மானம் மரியாதையிலே கை வைப்பார்கள். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு நாம் கல்லடித்து விடாமல், அவர்களை நாம் முறைகேடாக நடத்தி விடாமல், நம்மிடத்திலே இருந்து மீண்டும் மீண்டும் எப்பவுமே கனிதரும் மரத்திற்கு கல்லடிக்கின்ற போது கல்லடித்தாலும் பொல்லடித்தாலும் மரம் கொடுப்பது கனியைத்தான். இது போல உலமாக்களுக்கு சமூகத்திலிருந்து பல இன்னல்கள், துன்பங்கள், விரோதங்கள் வரலாம். ஆனால் எங்கள்கிட்ட எல்லா நேரத்திலையும் கனியைத்தான் சமூகம் பெற்று செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வெளியேறுகின்ற உலமாக்கள் இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளணும். மற்றது பேணுதல், சரியான பேணுதல். அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முஹத்திஸ்
ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். அந்த முஹத்திஸ் அவர்கள் எவ்வளவு பேணுதல், சுன்னத்தான விஷயங்கள், சுன்னத்து முன்பின் தொழுக விஷயமா இருந்தாலும் சரி, இமாம் ஜமாத்துடைய விடயங்களா இருந்தாலும் சரி, சுன்னத்தான விடயங்கள் செய்வதிலே ஃபர்லை போன்று பேணுதல் இருக்க வேண்டும். ஃபர்லை போல பேணுதல் இருக்கணும். ஹராத்தை எப்படி விடுறோமோ இது போல மக்ரூஹான விஷயங்கள் இருந்து நாம் சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், நாம் தூரமாக இருக்க வேண்டும். அஹ்மத், அதாவது அந்த அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முஹத்திஸ், ஆனால் அவர்கள் எவ்வளவு பேணுதல் என்று பாருங்கள். பொதுவாக ஒரு மனிதன் தும்மி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவான், அதற்கு நாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லணும். ஒருத்தர் அக்கறையில, ஆத்துக்கு அக்கறையிலிருந்து தும்மினாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு, அது அபுதாவுத் இமாமுடைய காதுல விழுந்துருச்சு. இப்ப அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும், இங்கிருந்து சொன்னா அவருக்கு கேட்காம விடும். அதனால ஒரு போட் அதை பேசினாரு, அதுக்கு 3 திர்ஹம் கேட்டாங்க. அந்த 3 திர்ஹத்தை கொடுத்து அந்த போட்ல ஏறி போயிட்டு அக்கறைக்கு போயிட்டு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிட்டு வார அளவுக்கு அமல்களிலே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே பேணுதல் நிறைந்தவர்களாக முன்னைய முஹத்திஸீன்கள், உலமாக்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் சந்தேகத்திலே கை வைப்பார்களோ, ஹதீஸ்களிலே நாம் படித்திருக்கின்றோம், அவர் ஹராத்திலே விழுந்து விடுகிறார். மன் வகஅ ஃபி ஷுபஹாத் வமன் இத்தக ஷுபஹாத் ஃபகத் வகஅ ஃபில் ஹராம். அதாவது யாரு இந்த சந்தேகமான விஷயங்கள்ல விழுந்துருவாங்களோ அவரு ஹராத்திலே விழுந்துட்டாரு என்ற செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். தலை சிறந்த உலமாக்களாக வர வேண்டும், அதற்காக எச்சரிக்கைகள் அதிகமாக இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யரிதுல் கியாமத அக்ஸர ஹஸ்ரத்தன் மின் ஆலிமின் லம் யன்தஃபி பிஇல்மிஹி. கியாமத்துடைய நாளையில மிகப்பெரிய கைசேதத்துக்குரிய மனிதன் யார் தெரியுமா? தான் கற்ற கல்வியை கொண்டு பிரயோசனம் அடையாமல் வருகிறானே, அவரை போல கைசேதமான ஒருத்தர் கியாமத்தில் இருக்க மாட்டாரு. எனவே மிகப்பெரிய கைசேதங்கள் தன்னுடைய இல்மை கொண்டு பிரயோசனம் அடையாத உலமாக்களுக்கு இருக்கிறது. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், தஅவ்வது மினல் ஆபிதில் ஜாஹில் மின் ஃபித்னத்தில் ஆபிதில் ஜாஹில். அறிவு விளக்கம் இல்லாத வணக்கசாலியால ஃபித்னா இருக்குது, அதுல இருந்து நீங்க தூரமாகி கொள்ளுங்க. அது போல வமின் ஃபித்னத்தில் ஆலிமில் ஃபாஜிர், கெட்ட உலமாக்களால ஃபித்னாக்கள் இருக்குது, அதிலிருந்து நீங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே எங்களுக்கு உலமாக்களுக்கு பொதுவாக ஒரு உதாரணம் சொல்லலாம். நடந்து போறவன் விழுந்தா சின்ன காயங்கள் தான் வரும். பைஸ்கில்ல போறவன் விழுந்தா கொஞ்சம் பெரிய காயம் வரும். மோட்டார் சைக்கிள்ல போறவர் விழுந்தா அதை விட ஆபத்து கூட. வேன்ல போறவர் ஆக்சிடென்ட் ஆவினா அதை விட பெரிய ஆபத்து. பிளைட்ல போறவன் விழுந்தால் அட்ரஸும் இருக்காது. நினைச்சு கொள்ளுங்க, நாங்க உலமாக்கள் பிளைட்ல போறாக்கள். சாதாரண மக்கள் தவறு செய்வார்கள், பிழை செய்வார்கள், அது சாதாரணமாக முடிந்துவிடும். ஆனால் உலமாக்கள் ஆகிய நாம், நமக்கு ஒரு சருகுதல் ஏற்படும் என்றால் அது பிளைட்ல இருக்கும் போது ஏற்படும் சருகுதல். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இல்மு கொடுக்கப்பட்ட உலமாக்கள் தன்னுடைய இல்மை சரியாக பாதுகாத்து கொள்ளாததினால் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சில பெயர்களை சொல்லுகின்றார். மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار. தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட இவர்கள் அதை சரியாக சுமக்கவில்லை, சரியாக அதனை பயன்படுத்தவில்லை, அதன் மூலமாக பிரயோசனம் அடையவில்லை. அந்த இல்மு கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? கமஸலில் ஹிமார். அவர் ஹிமார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு சம்பவம் பல்அம் இப்னு பாஊரா, இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவாளி தன்னுடைய இல்மின் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தவில்லை. அந்த இல்மின் மூலமாக அவர் கடைசி நேரத்தில் உலகத்தின் பக்கம் சாய்ந்துட்டார், பணத்தின் பக்கம் சாய்ந்துட்டார். அவருடைய ஆசையை அவர் பின்பற்றினார். அதனாலே அல்லாஹ் அந்த மிகப்பெரிய அறிஞருக்கு குர்ஆனிலே வைத்திருக்கின்ற பட்டம் என்ன தெரியுமா? மஸலுஹு கமஸலில் கல்ப். அவருக்கு உதாரணம் நாய். நாய் வேற யாரும் சொன்னா எங்களுக்கு கோபம் வரும். அல்லாஹ்வே சொல்லிட்டான், இல்மின் மூலமாக பிரயோசனம் அடையவில்லையா, அவருக்கு உதாரணம் என்ன? எனவே ஒருத்தர், நாங்க நபிமார்களுடைய இல்மை சுமந்தவர்கள், நபிமார்களுடைய இல்மை சுமந்தவர்கள், நபிமார்களுடைய இல்முக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதுதான் இல்முன் நுபுவா. நபித்துவ இல்முக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதுதான் அமலுன் நுபுவா. நபிமார்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் எங்களுடைய பணி. நபிமார்கள் என்ன செய்தார்கள்? ஹாதியன் இலல்லாஹி பிஇذنி. நபிமார் தாயியன் இலல்லாஹி பிஇذنி, தௌஜீஹுன் நாஸி இலல்லாஹ். மக்களை அல்லாஹ்
அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்புகின்ற முயற்சி தான் உலமாக்களுடைய முயற்சி. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பணி. இந்த பணியை நபிமார்கள் அத்தனை பேரும் செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு டாக்டராக இருந்தார்கள். ஒரு டாக்டர். அவர் செய்த வேலை என்ன? யுஹ்யில் மௌதா, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பாரு. வெண்குஷ்டம் கருங்குஷ்ட நோய்களை குணப்படுத்துவாரு. அவர் பார்வை இல்லாதவர்களுடைய பார்வையை அவர் குணப்படுத்தி பார்வையை ஏற்படுத்துவார். டாக்டராக இருந்தார்கள், ஆனால் தன்னுடைய பணியை செய்தார்கள். அந்த வைத்தியத்தின் மூலமாக, அந்த துறையின் மூலமாக சமூகத்துக்கு அல்லாஹுவை காண்பித்தார்கள். ஜுல்கர்னைன் ஒரு டெக்னீஷியனாக இருந்தார்கள். யாஜூஜ் மௌஜூஜ் மக்களுக்கு ஃபசாதுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு தடையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ரோ மெட்டீரியலை கலந்து அந்த தடையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு உங்களுக்கு என்ன கூலி தரணும் என்று கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைர், அதாவது உங்களுக்கு நாங்க இந்த பணிக்கு கூலி தரட்டுமா என்று கேட்க, என்னுடைய அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். லா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், நான் செய்கின்ற சேவைக்கு உங்களிடம் நான் கூலி கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எனக்கு கூலி தருபவன் அல்லாஹ் என்ற அடிப்படையில் நபிமார்கள் அத்தனை பேரும் உலகத்திலே பல பணிகளை செய்தார்கள், பல உழைப்புகளை செய்தார்கள். ஆனால் அந்த உழைப்பின் மூலமாக சமூகத்தை, தன்னுடைய கல்வியின் மூலமாக சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்புகின்ற முயற்சியை அவர்கள் விடவில்லை. எனவே இதுதான் இவர்களுடைய உழைப்பாக இருக்கிறது. நபிமார்களுடைய இல்மை சுமந்தவர்கள் நபிமார்களுடைய டியூட்டியை செய்ய வேண்டும். அவர்கள் செய்த டியூட்டி தான் சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் காண்பிக்கின்ற அந்த முயற்சி. அதுதான் உலமாக்களுடைய மிகப்பெரிய ஒரு பாரிய பணியாக இருக்கிறது. அனுபவத்தில் குறைந்த இந்த மாணவர்கள், உலமாக்கள் இன்றைக்கு பெற்றோர்களுடைய கைகளிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். பெற்றோர்கள் இவர்கள் அனுபவமற்றவர்கள். சமூகத்தில் வைத்து எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எந்த ஒரு அனுபவமும் இவர்களுக்கு பெரிய அளவிலே இருக்காது. இல்மில் கூடியவர்கள் தான், அறிவில் கூடியவர்கள் தான், உங்களை விட பன்மடங்கு அறிவில் நிறைந்தவர்கள். ஆனால் சமூகத்தோடு எப்படி நடக்கணும் என்கிற விடயங்கள் இவர்கள் அதிகமாக அறிய மாட்டார்கள். நபிமார்களுக்கு 40 வயசு ஆக்கி அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்ததுக்கு காரணம், சமூகத்திலே ஒரு மனிதன் இறங்கி வேலை செய்கின்ற போது பக்குவம் இருக்கும். இந்த பக்குவம் இல்லாத நிலையிலே இன்றைக்கு பெற்றோர்களுடைய கைகளிலே இவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். இதோடு இவங்களுடைய எல்லாம் முடிஞ்சு என்று சொல்லி பெற்றோர்கள் நினைக்கவும் வாடும். செல்வந்தர்கள் இருக்கிறீர்கள், வசதி படைத்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். இவர்களுடைய கல்வியை இன்னும் வளர்ப்பதற்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி உயர்கல்விகளை அடைவதற்கு கூட பல சந்தர்ப்பங்களை பெற்றோர்கள் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இவங்களுடைய இல்முக்கு பொருத்தமில்லாத உங்களுடைய வீட்டு சூழல்களை நீங்கள் மாற்றுங்கள். இன்றைக்கு வரைக்கும் வீட்டுல நீங்க எப்படியும் இருந்திருக்கலாம், எப்படியும் நடந்திருக்கலாம். பெற்றோர்கள் சில வேளை தொழுகை இல்லாமல் இருப்பார்கள். பெற்றோர்கள் சில வேளை பெரும் பாவங்களை செய்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் உலமாக்களாக வெளியில் சென்று உங்களுடைய ஊர் மிம்பரிலே பயானை செய்கின்ற பொழுது நாளைக்கு இவர்களுடைய பணியை தொடர முடியாமல் ஊர் மக்கள் உண்ட வாப்பாவை பாரு, உண்ட நானாவை பாரு, உண்ட மாமாவை பாரு, மைனியை பாரு, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, முதலாவது குடும்பத்தை திருத்து என்று சொல்லி இவர்கள் 7 ஆண்டு காலமாக அல்லது 10 ஆண்டு காலமாக சுமந்த இந்த கல்வியை மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு பெற்றோர்களுடைய பக்கத்தால் சில தடைகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இவர்கள் கற்ற கல்வியை இவர்கள் சமூகத்தில் செய்ய போகின்ற சேவைக்கு சுத்தமாக உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, இனிமேல் உங்களுடைய நிலைமை மாற வேண்டும், வீட்டு நிலைமை மாற வேண்டும். தொழுகை இல்லாத பெற்றோர்கள் தொழுகையை ஆரம்பியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சில வேளை சுபஹ் இல்லாமல் தூங்கி இருக்கலாம். ஆனால் இவர்கள் மதரசாவுடைய சூழலிலே தஹஜ்ஜத்துக்கு எழும்பி பழக்கப்பட்டவர்கள். நாளையே உங்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்கள் சில வேளை இங்கே எழும்பி பழகியதற்காக எழும்பலாம். ஆனால் 2 நாள் 3 நாள் 1 மாசம் ஆகும்போது பாப்பாரு, பாப்பாவும் தூக்கம், உம்மாவும் தூக்கம், நாங்க மட்டும் ஏன் எழும்பி போகணும் என்று வீட்டு சூழல் இவர்கள் வருடக்கணக்காக மதரசாக்களிலே அடைந்த அந்த வெளிச்சத்தை ஒரு நாளிலே வீட்டு சூழல் நூத்து விடும். எனவே பிரகாசத்தோடு வருகிறார்கள். நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தை அடைந்த உத்தமர்களாக இவர்கள் வருகின்றார்கள். பொதுமக்களை விட மிக உயர்ந்த இடத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். மலக்குமார்களுடைய அல்லாஹ்வுடைய துஆ, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இவர்களுக்கு இருக்கிறது. இந்த முத்துக்களை, இந்த பிரகாசத்தை வீட்டு சூழலிலே இருக்கின்ற பாவத்தினால் நூத்து விடாதீர்கள்.
உடனடியாக வீட்டு சூழலை சீர்படுத்துங்க. இவங்களை இந்த சேவைக்கு பொருத்தமில்லாத உலக காரியங்களிலே இவர்களை ஈடுபடுத்தி விடாதீர்கள். எந்த ஒரு நேரத்திலையும் நீங்க இவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லிக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு தகுந்த வயதை அடைகின்ற போது இவர்களை நீங்கள் சரியான வழிகாட்டல்கள், திருமண விடயங்கள் அனைத்தையும் செய்விப்பது உங்களுடைய கடமை. அத்தோடு வெளியாகக்கூடிய மாணவர்கள் என்றைக்குமே இந்த மதரசாவை உங்களோட உம்மா வாப்பா போல நினைங்க. இங்க உள்ள அதிபர் ஆசிரியர்களை உங்களோட தாயை போல நினைங்க. இந்த மதரசா நிர்வாகத்தை உங்களோட தாயை போல நினைங்க. என்றைக்கும் இந்த மதரசாவினுடைய பணிகளுக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாமல் என்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக மாற அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுவரை கல்வி தொடர்பாகவும் உலமாக்கள் மற்றும் பெற்றோர்கள் பொறுப்பு கடமைகள் தொடர்பாகவும் மிக அழகாகவும் தெளிவாகவும் எங்கள் முன் உரையாற்றி சென்ற ஷேக் மெஹ்தார் தீனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குல்லாஹு கைரா.